அண்ணா ஐஏஎஸ் அகாடமி மற்றும் போட்டித் தேர்வுகளுக்காக தயாராகி வரும் அனைத்து மாணவ நண்பர்களுக்கும் வணக்கம். இது உங்கள் பொன்வேல் பாண்டியன், நடப்பு நிகழ்வுகள் ஆசிரியர். இன்றைய தினம் நாம நடப்பு நிகழ்வுல என்ன பகுதி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனவரி 14 மற்றும் ஜனவரி 16 தேதிக்குரியது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஜனவரி 15 தேதி செய்தித்தாள்கள் வந்து வராது, அன்னைக்கு விடுமுறை. அதனால ஜனவரி 14 மற்றும் 16 ஆகிய தேதிகளுக்குரிய நடப்பு நிகழ்வுல புதிய பாடத்திட்டத்தின்படி நம்ம தொகுத்து வழங்க போறோம். ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினம் ஜனவரி 14 மற்றும் 16. ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஜனவரி 14 தேதி, 15 தேதி, 16 தேதி 3 தேதிகளுக்கும் சில முக்கியமான சில விஷயங்கள் வந்து இருக்குது. நம்ம அதை பார்த்துட்டு போகலாம். சரியா? ஜனவரி 14 தேதி சரியா என்ன தினம் இந்தியாவில் கடைபிடிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஆயுத படை வீரர்கள் தினம். சரியா? ஆயுத படை வீரர்கள் தினம் ஜனவரி 14 அன்னைக்கு தான் இந்தியாவில் நம்ம கொண்டாடுறோம். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்திய ராணுவத்தின் முதல் இந்திய தலைமை தளபதி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ஃபீல்டு மார்ஷல் KM கரியப்பா. சரியா? அந்த KM கரியப்பா அவர்கள் ஓய்வு பெற்ற நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனவரி 14 1953 ஆண்டு அவர் ஓய்வு பெற்ற நாள் இந்தியாவில் ஆயுத படை வீரர்கள் தினமாக கொண்டாடப்படுகிறது. ஓகேவா? அதே மாதிரி ஜனவரி 15 தேதி இந்தியாவில் ராணுவ தினமாக கடைபிடிக்கப்பட்டு வருகிறது. அதற்கும் காரணம் KM கரியப்பா அவர்கள் தான். ஏன்னா இந்திய ராணுவத்தின் முதல் இந்திய ராணுவ தலைமை தளபதியாக பொறுப்பேற்ற நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனவரி 15 1949. ஓகேவா? அவர் வந்துட்டு பொறுப்பேற்ற ஜனவரி 15 தேதி இந்தியாவில் தேசிய ராணுவ தினம். அவர் வந்து ஓய்வு பெற்ற ஜனவரி 14 தேதி ஆயுத படை வீரர்கள் தினம். அதே மாதிரி ஜனவரி 16 தேதி சரியா இந்தியாவில் ஒரு முக்கியமான ஒரு நாள். என்ன நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்தியாவில் புதுசா தொழில் தொடங்குற அந்த புத்தாக்க தொழிலை ஊக்கப்படுத்துவதற்காக இந்திய அரசால் ஒரு திட்டம் தொடங்கப்பட்டது. அந்த திட்டத்தின் பெயர் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன பேருமா? ஸ்டார்ட் அப் இந்தியா திட்டம். அந்த திட்டம் தொடங்கப்பட்ட நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனவரி 16 2016. ஓகேவா? அதே மாதிரி COVID-19 சரியா கொரோனா தொற்று உலகம் ஃபுல்லா பரவிட்டு இருந்த டைம்ல இந்தியாவில் முதல் முறையாக கொரோனா தடுப்பூசி COVID-19 தடுப்பூசி செலுத்தப்பட்ட நாள் என்னைக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஜனவரி 16 சரியா ஜனவரி 16 தேதி 2021 ஆண்டு டெல்லி எய்ம்ஸ் மருத்துவமனையில் சரியா துப்புரவு பணியாளர் ஓகேவா மனிஷ்குமார் என்பவருக்கு தான் இந்தியாவில் முதல் முறையாக கோவேக்சின் அப்படிங்கிற தடுப்பூசி அபிஷியலா போடப்பட்டது. அந்த நாள் எனக்கு தான் ஜனவரி 16 தான். சரியா? அதனால ஜனவரி 14, 15, 16 3 நாட்களையும் மறந்துறாரு. ஆரம்பிக்கலாம் இந்த தினத்திற்கான முக்கிய நடப்பு செய்திகள். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பாருங்கம்மா. ஃபர்ஸ்ட் பாயிண்ட பாருங்க, தமிழ்நாடு தொடர்பான செய்திகள். ஓகேவா? பாருங்க, மொழிபெயர்ப்பாளர்களுக்கு தமிழ்நாடு வீட்டு வசதி வாரியத்தின் அடுக்குமாடி குடியிருப்புகளில் வீடு. பாருங்க, இது செய்தி பார்க்கும்போது சாதாரணமா தெரியும், ஆனா உள்ள அவ்வளவு முக்கியமான நிறைய நபர்கள் ஓகேவா முக்கியமான ஒரு திட்டமும் உள்ள வருது. என்ன அப்படிங்கறத பாருங்க. தமிழ்நாடு அரசால் 2024 ஆண்டு பட்ஜெட்டில் கனவு இல்லம் திட்டம் சில கலைஞரின் கனவு இல்லம் திட்டம் அறிவிக்கப்பட்டது. அது வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். சரியா? எவ்வளவு கொடுப்பாங்க ஒரு வீட்டிற்கு, அது எல்லாமே சரி எவ்வளவு அமௌண்ட் கொடுப்பாங்க, எவ்வளவு தொகை ஒதுக்கப்பட்டது, ஓகேவா அந்த தொகையை எப்படி பிரிச்சு கொடுப்பாங்க, எல்லாமே நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். கவனமா இருக்கும். ஓகேவா? இந்த கனவு இல்லம் திட்டம் ஓகேவா இந்த திட்டத்தை நீட்சியாக தமிழில் சிறந்த மொழிபெயர்ப்பு நூலுக்கான சாகித்ய அகாடமி மொழிபெயர்ப்பாளர் விருது பெற்ற தமிழ்நாட்டை சேர்ந்த விருதாளர்களுக்கு சரியா தமிழ்நாடு அரசானது ரூபாய் 40 லட்சம் மதிப்பீட்டில் கனவு இல்லம் வழங்கப்படும் என ஆணையிட்டது. அப்போ பாத்துக்கோங்க, சாகித்ய அகாடமி விருதுல ஓகேவா இந்த சிறந்த மொழிபெயர்ப்பாளர்களுக்கு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசு வந்துட்டு நான் வந்துட்டு ஒரு வீடு ஃப்ரீயா கொடுப்போம் அப்படின்னு அறிவிச்சிருந்தாங்க. எந்த திட்டத்தின் மூலமாக? இந்த கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக. அதனோட மதிப்பு பார்த்துக்கோங்க ரூபாய் 40 லட்சம். ஓகேவா? பாருங்க, இது யாருக்கெல்லாம், அதாவது ஒவ்வொரு வருஷமும் சாகித்ய அகாடமி விருது தமிழ் மொழிக்கான விருது யாருக்கு வழங்கப்படுகிறது அப்படிங்கறத அறிவிக்கிறாங்க. அதுல பாத்தீங்கன்னா மொழிபெயர்ப்பாளர் விருது, யுவ புரஸ்கார் விருது, பால புரஸ்கார் விருது எல்லாமே சாகித்ய அகாடமி கீழே வழங்கப்படும் முக்கியமான விருதுகள். ஓகேவா? இந்த நபர்கள் ஏற்கனவே சிறந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அப்படிங்கிற விருதை ஏற்கனவே சாகித்ய அகாடமி விருதை வாங்கியிருந்தாலும் சமீபத்துல மொத்தமா இவங்க செய்தியில வந்ததுனால திடீர்னு அவங்கள பத்தி மட்டும் தனியா கேட்கலாம். அதனாலதான் இந்த செய்தியை தொகுத்து கொடுத்திருக்கோம். பாருங்கம்மா, 1994 ஆண்டு மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட விஷக்கண்ணி என்னும் நூலிற்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற செல்வராசு என்று அழைக்கப்படும் குறிஞ்சி சரியா அவரும் இந்த வீடு வாங்க பெறப்புற முக்கியமான ஒரு நபர். நமக்கு தெரிய வேண்டியது எந்த ஆண்டிற்கான அந்த விருதை வாங்கினாங்க, அந்த நூலின் பெயர் என்ன அப்படிங்கிறத மறுபடியும் நீங்க படிச்சு வச்சுக்கோங்க. சரியா? அடுத்து போலாம். அடுத்து பாருங்க, அடுத்து இந்த கனவு இல்லம் திட்டத்தின் மூலமாக பயனடையும் அடுத்த நபர்களை மொத்தமா நம்ம பார்க்க போறோம்.
2004ஆம் ஆண்டு சுனாமி ஏற்பட்ட 2004ஆம் ஆண்டு கன்னடத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட பர்வம், அந்த பருவம் எனும் நூலிற்காக அந்த விருதை யார் பெற்றாங்க அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா பாஸ்கரன் என்று அழைக்கப்படும் பாவண்ணன். சரி, பாஸ்கரன் என்று அழைக்கப்படும் பாவண்ணன். அடுத்து 2010ஆம் ஆண்டு பாத்துக்கோங்க, நடுவில் இருக்கிற நிறைய எல்லாருக்குமே ஆர்டர் படி கொடுக்கல, தேர்ந்தெடுத்து கொடுத்துருக்காங்க. அதனால எல்லாருமே ரொம்ப ரொம்ப முக்கியமான நபர்களா இருக்கிறாங்க, பாத்துக்கோங்க. 2010ஆம் ஆண்டு மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட செங்கோல், சரியா, செங்கோல் இல்லாமல் கிரீடம் இல்லாமல் என்ற நூலிற்காக யாரு இந்த விருதை பெற்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா சாமணி என்று அழைக்கப்படும் நிர்மலையா. ஓகேவா, அவங்களும் இந்த திட்டத்துல நன்மை அடைபெறாங்க. இந்த திட்டம் கனவு இல்லம் திட்டம். அடுத்து 2011ஆம் ஆண்டு பாருங்க, ஒடியாவிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட பறவைகள் ஒருவேளை தூங்கி போயிருக்கலாம். சரியா, பாத்துக்கோங்க, பறவைகள் ஒருவேளை தூங்கி போயிருக்கலாம் என்ற நூலிற்காக இந்த விருதை பெற்றவர் யார் பார்த்தீங்கன்னா ராஜேந்திரன் என்று அழைக்கப்படும் இந்திரன். ராஜேந்திரன் இந்திரன். ஓகேவா. அடுத்து சில நேரங்கள் அப்படிதான் அந்த பழைய விருதுகள் ஏற்கனவே கொடுத்திருக்காங்க, இதை ஏன் இப்போ கேட்டிருக்காங்க அப்படின்னு நீங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்க நினைக்கலாம். சரியா, அதுக்கு மெயின் ரீசன் என்னதான் இருக்கும், அது தொடர்பான பழைய செய்தி தொடர்பான ஒரு புதிய செய்தி சமீபத்தில் ஏதோ ஒரு வகையில நம்ம செய்தித்தாள்கள்லயோ தமிழ்நாடு அரசு ஏதோ ஒரு விஷயங்கள ஒரு விருது வழங்குறதோ அந்த மாதிரி நடந்திருக்கும். அதனாலதான் சில நேரங்கள்ல பழைய விஷயங்கள் எக்ஸாம்ல கூட கேட்கிறாங்க. அதுதான் நல்ல உதாரணம் எது. ஓகேவா, பாருங்க. 2015ஆம் ஆண்டு தெலுங்கிலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட மீட்சி என்ற நூலிற்காக விருதை பெற்றது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கௌரி கிருபானந்தன். சரி, கௌரி கிருபானந்தன் அவர்கள். அடுத்து 2016ஆம் ஆண்டு பாருங்கம்மா, ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட பொறுப்பு மிக்க மனிதர்கள் என்ற நூலிற்காக விருதை பெற்றது பூரணச்சந்திரன். ஓகேவா. அடுத்து 2017ஆம் ஆண்டு பாருங்கம்மா, 2017ஆம் ஆண்டு 2017ல மலையாளத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட சரியா கசாக்கின் இதிகாசம் என்ற நூலிற்காக இந்த விருதை பெற்றது யாருன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மாரிமுத்து என்று அழைக்கப்படும் யுமா வாசுகி. இந்த பேரை பார்த்துக்கோங்க, பின்னாடி இன்னொரு இடத்துல நம்ம மறுபடியும் பார்க்க போறோம் இந்த யுமா வாசுகி. சரியா. அடுத்து 2018ஆம் ஆண்டு மலையாளத்திலிருந்து அப்ப பாத்துக்கோங்க, நிறைய புத்தகங்கள் எந்த மொழியிலிருந்து தான் தமிழ் மொழியில டிரான்ஸ்லேட் பண்ணிருக்காங்க, மலையாள மொழி. கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரியா. திருடன் மணியன் பிள்ளை எனும் நூலிற்காக ஓகேவா இந்த விருதை பெற்றது யாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா முகமது யூசுப். சரியா, குளச்சலை சேர்ந்தவர். சரியா, ஷார்ட்டா குளச்சல் யூசுப் அப்படின்னு சொல்லுவாங்க. முகமது யூசுப் என்பவருக்கு 2018ஆம் ஆண்டு இந்த விருது வழங்கி இருக்கிறாங்க. ஓகேவா. அடுத்து பாருங்கம்மா, 2019ஆம் ஆண்டிற்கான ஓகேவா மலையாளத்தில் மறுபடியும் மலையாளத்தில் இருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட நிலம் பூத்து மலர்ந்த நாள் எனும் நூலிற்காக இந்த விருதை வென்றது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா KV ஜெயஸ்ரீ. சரி, KV ஜெயஸ்ரீ. அடுத்து கடைசியாக 2023ஆம் ஆண்டு ஆங்கிலத்திலிருந்து தமிழில் மொழிபெயர்க்கப்பட்ட கருங்குன்றம். சரியா, ரெடில்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த கருங்குன்றம் என்ற நூலிற்காக இந்த சாகித்ய அகாடமியின் சிறந்த மொழிபெயர்ப்புக்கான விருதை வென்றது யாருமா கண்ணையன் தட்சிணாமூர்த்தி. இந்த நபர்கள் எல்லாமே மீண்டும் ஏற்கனவே விருதுகள் வாங்கியிருந்தாலும் சமீபத்தில் செய்திகள்ல வர்றது காரணம் தமிழ்நாடு அரசானது அந்த கனவு இல்லம் திட்டத்தின் நீட்சியாக ரூபாய் 40 லட்சம் மதிப்புள்ள வீட்டை என்ன பண்ண போறாங்க, இலவசமாக வழங்க போறாங்க. அதனால செய்தியில வந்திருக்குது. அந்த திட்டத்தை பார்த்துக்கோங்க, யாரு அந்த செய்தியில வந்திருக்கிறாங்க அப்படிங்கிறதையும் மொத்தமா படிச்சு வச்சுக்கோங்க. இது கேட்க அதிகப்படியான வாய்ப்புகள் இருக்கு. ஓகேவா. சரி, அடுத்து போலாம். தமிழ்நாடு தொடர்பான இன்னொரு முக்கியமான செய்தி பாருங்கம்மா, கால்நடை அறிவியல் உயர் ஆராய்ச்சி நிலையம். சரியா, பாருங்க, சேலம் மாவட்டம். ஓகேவா, கால்நடை அறிவியல் உயர் ஆராய்ச்சி நிலையம் சமீபத்துல தொடங்கி வைக்கப்பட்டுள்ளது. எங்கன்னு சொல்லி பாருங்க, சேலம் மாவட்டம் தலைவாசல். இது ஏற்கனவே தேர்வுல கேட்டுட்டாங்க, ஏன்னா அப்போ அறிவிச்சிருந்தாங்க, அறிவிக்கும் போதே இதை எக்ஸாம்ல கேட்டாங்க, இப்ப திறந்தாச்சு. அப்போ இந்த விஷயம் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கும், கவனமாக. சரியா, சேலம் மாவட்டம் தலைவாசலில் நவீன தொழில்நுட்ப வசதிகளுடன் ரூபாய் 564 கோடியில் அமைக்கப்பட்டுள்ள கால்நடை விலங்கின அறிவியலுக்கான ஒருங்கிணைந்த உயர் ஆராய்ச்சி நிலையத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வச்சிருக்காங்க. அப்ப பாத்துக்கோங்க, சமீபத்துல கால்நடை அறிவியல் உயர் ஆராய்ச்சி நிலையம் திறக்கப்பட்டுள்ள இடம் தலைவாசல். அமைந்துள்ள மாவட்டம் எங்க இருக்குது, சேலம் மாவட்டம். சரியா, ஓகே. நெக்ஸ்ட் எடுத்து பாருங்க, அடுத்த ஒரு முக்கியமான செய்தி பாருங்கம்மா, 3ஆம் ஆண்டு காசி தமிழ் சங்கமம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சரியா, வாரணாசியில இந்த நம்ம ஓகேவா தமிழ் மொழிக்கும் அந்த வாரணாசி பகுதிக்கும் சரியா அந்த தமிழ் வளர்ச்சிக்காக என்னெல்லாம் பண்ணிருக்காங்க அப்படிங்கிற மாதிரி பல்வேறு கருத்தரங்கங்கள் நடைபெறுகிற ஒரு சங்கமம். அதுக்கு என்ன பேருமா, காசி தமிழ் சங்கமம். பாருங்க, சென்னை IIT மற்றும் மத்திய கல்வி அமைச்சகத்தின் காசி தமிழ் சங்கமம் 3வது ஆண்டு நிகழ்வு வரும் பிப்ரவரி 15ஆம் தேதி. சரியா, பிப்ரவரி 15ஆம் தேதி முதல் பிப்ரவரி 24ஆம் தேதி வரை நடைபெற உள்ளது. சரியா, என்ன ரீசன் சொல்லி பாத்தீங்கன்னா
தமிழ்நாட்டிற்கும் வாரணாசிக்கும் இடையேயான தொடர்பை வலுப்படுத்தும் வகையில் இந்த மாநாடு நடத்தப்பட உள்ளது. ஓகேவா? 3வது முறையாக நடத்த போறாங்க. இது கேட்க வாய்ப்பு இருக்குதுமா. காசி தமிழ் சங்கமம் எங்கு நடைபெறும்? எப்பவுமே வாரணாசியில் நடைபெறும், மறக்காதீங்க. அதே மாதிரி மகா கும்பமேளா எங்க நடைபெற்று வருகிறது. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். திரிவேணி சங்கமம் என்று அழைக்கப்படும் பிரயாக்ராஜ். ஓகேவா? பிரயாக்ராஜ் முக்கியம். அதே மாதிரி அது பக்கத்தில் இருக்கிற வாரணாசியில் காசி தமிழ் சங்கமம் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. ஓகேவா? அடுத்து போலாம். அடுத்த செய்தி சரியா, நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம். டிஎன்பிசியோட புதிய பாடத்திட்டத்தின்படி சரியா பொருளாதாரம், அறிவியல், தொழில்நுட்பம், அப்புறம் இந்தியன் பாலிட்டி அப்படி தனித்தனியா பிரிச்சுதான் கரண்ட் அஃபேர்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். அந்த வகையில பாருங்க, ஒரு முக்கியமான ஒரு பொருளாதார செய்தி சரியா, டெய்லி நியூஸ்ல வந்துட்டே இருந்தது. ஓகேவா? பாருங்க, ரூபாய் மதிப்பு, இந்திய ரூபாய் மதிப்பு வரலாறு காணாத சரிவு. ஓகேவா? எப்பவுமே பார்த்தீங்கன்னா இந்த யூனிவர்சல் கரன்சி அப்படி சொல்ற யூஎஸ் டாலர், அமெரிக்க டாலரை கம்பேர் பண்ணி தான் ஒரு கரன்சியோட மதிப்பு எவ்வளவு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. சரியா? அந்த வகையில அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரி இதுவரை இல்லாத அளவுக்கு, இதுவரைக்கும் அப்படி ஒரு ரேஞ்ச் போனதே கிடையாது அளவிற்கு சரிவை சந்தித்து ரூபாய் 86.62 என்ற நிலையை எட்டியுள்ளது. அப்படின்னு என்ன சொல்லியிருக்கிறாங்க? ஒரு டாலர் சரியா, ஒரு டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய் மதிப்பு எவ்வளவு இருக்கு? ரூபாய் 86.62. ஓகேவா? ஒரு இடத்துக்கு நம்ம சாப்பிட போறோம். ஓகேவா? அமெரிக்காரன் அவனோட கரன்சில எவ்வளவு கொடுத்தா போதும்? ஒரு டாலர். அதாவது அவன் ₹1 கொடுத்தா போதும். நம்ம எவ்வளவு கொடுக்க வேண்டியது இருக்குது? 86 ரூபாய். இந்தியன் கரன்சில 86 ரூபாய் சரியா 62 பைசா நம்ம கொடுக்க வேண்டியது இருக்கு. அவன் ஒரே ஒரு ₹1. ஓகேவா? அதாவது ஒரு டாலர் கொடுத்தாலே போதும். அப்படின்னா யாருக்கு மதிப்பு அதிகமா இருக்குது? அமெரிக்க டாலருக்கு தான் மதிப்பு அதிகமா இருக்கு. சரியா? அதிகப்படியான பணத்தை கொடுத்து கொஞ்சமா பொருளை வாங்கினாங்கன்னா அந்த கரன்சிக்கு மதிப்பு குறைவாக காணப்படும். நம்ம 86 ரூபாய் கொடுக்குறோம், அவன் ₹1 தான் கொடுக்குறான். அப்ப இதுல யாருக்கு மதிப்பு அதிகமா இருக்குது? அமெரிக்க டாலருக்கு. ஓகேவா? அது இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு பாத்தீங்கன்னா ரொம்ப குறைவான அளவுல இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. சரிங்களா? சரி, இப்படி குறைவதற்கு, நம்முடைய இந்தியன் கரன்சியோட மதிப்பு குறைவதற்கு என்ன காரணம்? இப்படிதான் எக்ஸாம்ல கேட்பாங்க. பாருங்க என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சர்வதேச சந்தையில் கச்சா எண்ணெய், க்ரூட் ஆயில் அப்படி சொல்ற கச்சா எண்ணெய் விலை உயர்வு. ஓகேவா? அடுத்து அமெரிக்க டாலரின் மதிப்பு அதிகரிப்பு. அடுத்து இந்திய பங்கு சந்தையில் இருந்து அந்நிய நிறுவன முதலீட்டாளர்கள் தங்கள் முதலீடுகளை தொடர்ந்து திரும்ப பெற்று வருவது. சரிங்களா? இதெல்லாம் ரீசன் அப்படிங்கிற மாதிரி நிறைய பொருளாதார மேதைகள் சொல்லியிருக்கிறாங்க. கொஞ்சம் கவனமா இருக்கு. சரிங்களா? அடுத்து போலாம். அடுத்த முக்கியமான ஒரு செய்தி, பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய ஒரு செய்தி பாருங்கம்மா. டிஃபென்ஸ் செக்டார்ல நாக் மார்க் 2 ஏவுகணை. இந்த நாக் அப்படிங்கிற வார்த்தை சரி NAG, இந்த நாக் ஏவுகணை அப்படின்னு சொல்லி வந்துச்சுனாலே ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஏவுகணையா இருக்கும். இந்த பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணையா இருக்கும். கவனமா இருக்கும். சரியா? உள்நாட்டில் இந்தியாவிலே தயாரிக்கப்பட்ட நவீன தொழில்நுட்பங்களுடன் கூடிய நாக் மார்க் 2 சரிங்களா என்ற புதிய பதிப்பு பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை. இந்த வார்த்தை இதுதான் கீவேர்ட். பீரங்கி எதிர்ப்பு ஏவுகணை சோதனை வெற்றிகரமாக மேற்கொள்ளப்பட்டுள்ளது. சரியா? இந்த ஏவுகணை உருவாக்குனது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா DRDO. சரி, DRDOனா பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு அமைப்பு, டிஃபென்ஸ் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் ஆர்கனைசேஷன். சரி, DRDO. சரியா? இது உருவாக்கப்பட்ட ஆண்டு 1958ல. இதன் தற்போதைய தலைவர் யார் அப்படின்னா சமீர் காமத். சரி, சமீர் காமத். சரியா? இந்த வருஷம் மே மாசம் வரைக்கும் ஒரு பதவியில் இருப்பாங்க. சரி, இந்தியாவில் செயற்கைக்கோள்கள் தொடர்பான தயாரிப்புல தலைமை அமைப்பு இஸ்ரோ. அது மாதிரி பாதுகாப்பு துறையுடன் தொடர்புடைய தலைமை அமைப்பு எதுன்னு பாத்தீங்கன்னா இந்த DRDO அமைப்பு. ஓகேவா? இந்த அமைப்பு தான் உருவாக்கப்பட்ட ஆண்டு 1958. ஓகேவா? இந்த அமைப்பு தான் இந்த ஏவுகணை உருவாக்கி இருக்கிறாங்க. சரியா? இந்த சோதனை நடைபெற்ற இடம் பொக்ரான், ராஜஸ்தான் மாநிலம் பொக்ரான். உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், பொக்ரான்ல இந்தியா 1974ல என்ன பேர்ல? சிரிக்கும் புத்தர். சரி, லாஃபிங் புத்தாங்கிற பேர்ல இந்தியா முதல் முறையாக அணுகுண்டு பரிசோதனை நடத்தின இடம் தான் இதே பொக்ரான் தான், தார் பாலைவனத்தில். அது 98ல இந்தியா 2வது முறையாக நியூக்ளியர் டெஸ்ட் கண்டக்ட் பண்ணாங்க. அதுக்கு வச்ச பேரு ஆபரேஷன் சக்தி. அந்த பொக்ரான்ல தான் இந்த சோதனை நடைபெற்றுள்ளது. கவனமா இருக்கு. ஓகேவா? சரி, அடுத்து போலாமா. இந்தியாவோட முதல் அணுகுண்டு பரிசோதனை நடைபெறும் பொழுது இந்தியாவோட பிரதமர் இந்திரா காந்தி அவர்கள். அதே மாதிரி 2வது அணுகுண்டு பரிசோதனை நடைபெறும் பொழுது அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்கள் தான் இந்தியாவோட பாரத பிரதமர். ஓகேவா? ஓகே. அடுத்து பாதுகாப்பு துறையின் தொடர்புடைய முக்கியமான ஒரு செய்தி பாருங்க. 3 போர் கப்பல்களை நாட்டுக்கு அர்ப்பணித்தார் பிரதமர் மோடி. ஓகேவா? மும்பை கடற்படை தளம். சரி, இதை கொஞ்சம் பாத்துக்கோங்க. மும்பை கடற்படை தளம் மசாகான் அப்படி சொல்லுவாங்க. மும்பை கடற்படை தளத்தில் நடைபெற்ற விழாவில் பிரதமர் மோடி நாட்டிற்கு அர்ப்பணித்தார். என்னென்ன கப்பல்ங்கிறத கொஞ்சம் லைட்டா கொஞ்சம் பார்த்து வச்சுக்கணும். சரியா? ஏன்னா இது எல்லாமே ஒவ்வொரு திட்டம் பாருங்க. கடற்படை பயன்பாட்டிற்காக
P-17A ரகம் மற்றும் P-15B ரக கப்பல்கள் தயாரிக்க மும்பையில் உள்ள இது அந்த வார்த்தையை சொன்னிருந்தேன், மசாகான் டாக்ஸ் ஷிப் பில்டர்ஸ் நிறுவனத்திடம். சரியா, மசாகான் அப்படிங்கிற ஒரு கப்பல் கட்டும் தளம் அமைந்துள்ள இடம் எங்க இருக்குமா? மும்பை. ஓகேவா, இந்த நிறுவனத்திடம் ஒப்பந்தம் செய்யப்பட்டிருந்தது. ஓகேவா, பாருங்க, இதில் B-17A ரக கப்பலான INS நீல்கிரி, நம்ம பேர் வந்திருக்கு பாருங்க, INS நீல்கிரி கப்பல் கடலில் எந்த சூழ்நிலையிலும் பாதுகாப்பான பயணத்தை உறுதி செய்யும். சரி, என்ன மாதிரி ஒரு வானிலை வந்தாலும் சரி அவ்வளவு ஈஸியா வந்துட்டு இதை என்ன பண்ண முடியும், இயக்க முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. இந்த போர்க்கப்பலானது எதிரி நாட்டு ரேடார்களில் சிக்காத வகையில் வடிவமைக்கப்பட்டது. என்ன ஒரு ரேடார் அனுப்பிச்சாலும் இந்த கப்பல் எங்க வருது அப்படிங்கிறத கண்டுபிடிக்க முடியாது. அந்த திட்டம், இந்த கப்பல் எந்த திட்டத்தின் கீழ் உருவாக்கப்பட்டுள்ளது? B-17A. சரியா, இதுவும் ஸ்கீம்ல வரும், கவனமா இருக்கு. ஓகேவா, அடுத்து வேற என்ன கப்பல் அப்படி சொல்லி பாத்தீங்கன்னா பாருங்கம்மா, B-15B ரகத்தில், சரியா, இந்த திட்டத்துல INS சூரத். சரி, INS சூரத் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். சூரத் அப்படின்னா குஜராத் மாநிலத்தில் இருக்குது. உலகின் மிகப்பெரிய வைர வர்த்தக மையம் திறக்கப்பட்ட இடம் சூரத். ஓகேவா, மறக்காதீங்க. ஓகேவா, INS சூரத் என்ற பெயரில் தயாரிக்கப்பட்ட போர்க்கப்பலில் இருந்து பிரம்மோஸ் மற்றும் பராக் 8 ரக இந்த வான் பாதுகாப்பு ஏவுகணைகளை ஏவ முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரி, பிரம்மோஸ் ஏவுகணை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், ரொம்ப ஒரு அதிநவீன ஏவுகணை. இந்தியாவும் ரஷ்யாவும் இணைந்து கூட்டு தயாரிப்பில் உருவாக்கப்பட்ட ஏவுகணைக்கு பேரு பிரம்மோஸ். சரியா, இந்தியாவின் பிரம்மபுத்திரா நதியும் ரஷ்யாவின் மாஸ்கோவா நதியும் ரெண்டு பேரை வச்சுதான் பிரம்மோஸ் அப்படிங்கிற பேரை வச்சிருப்பாங்க. அதே மாதிரி நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணியிருக்கிறோம், இந்தியாவில் ஓடுற ஒரே ஒரு நதி, சரியா, அதுக்கு மட்டும் தான் ஒரு ஆணோட பேர், சரியா, ஒரு மென்னோட பேர் வச்சிருப்பாங்க. என்ன நதி? பிரம்மபுத்திரா, பிரம்மனின் புத்திரன், ஞாபகம். அந்த பிரம்மபுத்திராவும் மாஸ்கோ இணைந்த பேர் தான் பிரம்மோஸ். ஓகேவா, அந்த ஏவுகணையை வந்துட்டு இந்த கப்பல் INS சூரத் கப்பலில் இருந்து ஈஸியா செலுத்த முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து பிரான்ஸ் நாட்டின், சரியா, பாதுகாப்பு துறை அப்படின்னாலே நமக்கும் பிரான்ஸ் நாட்டுக்கும் நிறைய ஒப்பந்தங்கள், நிறைய பரிமாற்றங்கள் நடக்குது. அதுக்கு உதாரணம் ரஃபேல் போர் விமானத்தை நம்ம சொல்லலாம். ஏன்னா ரஃபேல் போர் விமானம் எங்க இருந்தா வாங்கியிருக்கிறோம்? பிரான்சிடமிருந்து வாங்கப்பட்டது. சரியா, இங்க பாருங்க, பிரான்ஸ் நாட்டின் நேவல் குரூப் நிறுவனத்துடன் இணைந்து உள்நாட்டிலே தயாரிக்கப்பட்ட 6வது மற்றும் கடைசி B-75, சரி, B-75 ஐங்கிற வார்த்தை கூட சேர்த்துக்கலாம், B-75 ஸ்கார்பின் ரக, சரி, ஸ்கார்பின் ரக நீர்மூழ்கி கப்பல், சரி, சப்மரைன், சரியா, நீர்மூழ்கி கப்பலுக்கு INS வக்ஸீர் என பெயரிடப்பட்டுள்ளது. சரியா, ஒவ்வொரு கப்பலையும் கொடுத்துட்டு அது என்ன சிறப்புன்னு சொல்லி கேட்கலாம். சரி, INS வக்ஸீர்னா என்னமா ஞாபகம் வச்சுக்கோங்க, புதிதாக உருவாக்கப்பட்ட ஒரு நீர்மூழ்கி கப்பல். எந்த நாட்டு உதவியுடன்? பிரான்ஸ் நாட்டு உதவியுடன். ஓகேவா, இந்த அந்த 3 கப்பல்களுமே பார்த்தீங்கன்னா மும்பையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் இந்திய படைக்கு என்ன பண்ணியிருக்காங்க? அர்ப்பணிக்கப்பட்டுள்ளது. எல்லாமே ரொம்ப முக்கியம், கவனமா இருக்கு. சரிங்களா, ஓகே, அடுத்த செய்தி போலாமா? அடுத்து சுற்றுச்சூழல் தொடர்பான ஒரு முக்கியமான செய்தி பாருங்க. என்வரான்மெண்டல் ரிலேட்டடாகவும் கண்டிப்பா பாத்துக்கோங்க. இந்த சுற்றுச்சூழல் தொடர்பான செய்திகள்லாம் வந்துச்சுனாலே நீங்க பிரிலிம்ஸுக்கும் முக்கியம், அதே சமயத்துல மெயின்ஸுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு செய்தியா இருக்கும், பாத்துக்கோங்க. சரியா, 150வது நிறுவன தினத்தை கொண்டாடுகிறது. ஓகேவா, இந்திய வானிலை ஆய்வுத்துறை. இதுவும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணதான், கண்டிப்பா உங்களுக்கு ஞாபகம் இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். சரி, IMD, இந்தியன் மெட்ரோலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட். ஓகேவா, ஞாபகம் ஜனவரி மாசம் 15ஆம் தேதி, எப்போ? ஜனவரி 15, 1875. சரி, 1875ல பாத்தீங்கன்னா உருவாக்கப்பட்ட அமைப்பு தான் என்ன அமைப்புமா? இந்திய வானிலை ஆய்வுத்துறை. இந்த அமைப்பானது சமீபத்தில் செய்துள்ள வர்றது காரணம் தற்போது 150 ஆண்டுகளை நிறைவு செய்துள்ளது இந்த IMD. ஓகேவா, பாருங்க, 1875 1875ஆம் ஆண்டில் இந்திய வானிலை ஆய்வுத்துறை தொடங்கப்பட்டது. இதன் தலைமையிடம் புதுடெல்லியில் அமைந்துள்ளது. தற்போது இந்திய வானிலை ஆய்வுத்துறையானது உருவாக்கப்பட்டு 150 ஆண்டுகள் நிறைவடைந்துள்ளது. அதனாலதான் செய்தியில வந்திருக்கு. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன், எந்த ஒரு அமைப்பா இருக்கட்டும் அல்லது ஒரு வரலாற்று நிகழ்வா இருக்கட்டும், 50வது ஆண்டு, 100வது ஆண்டு, 200வது ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு ஏதாச்சும் குறிப்பிட்ட ரவுண்ட் ஃபிகர்ல ஒரு ஆண்டா வந்துச்சுன்னா நோட் பண்ணிக்கோங்க, பெரும்பாலும் அதுல இருந்து நிறைய கேள்விகள் வரும். சரியா, அடுத்து இந்த 150வது நிறுவன தினத்தை முன்னிட்டு ஒரு திட்டம் அறிவிக்கப்பட்டது. அதுதான் முக்கியம் பாருங்க, சிறப்பம்சம் மிஷன் மௌசம். சரியா, தமிழ்ல வானிலை இயக்கம் அப்படிங்கிற பேரை சொல்லிக்கிறாங்க. சரியா, பாருங்க, மிஷன் மௌசம் என்று அழைக்கப்படும் இந்த வானிலை இயக்கமானது இந்த திட்டத்தை பிரதமர் மோடி அவர்கள் தொடங்கி வச்சிருக்கிறாங்க. இது எதற்காக தொடங்கப்படுது அப்படின்னா பாருங்க, அதிநவீன வானிலை கண்காணிப்பு தொழில்நுட்பங்கள் மற்றும் அமைப்புகளை உருவாக்குவதற்காக ஒரு இயக்கம் தொடங்கப்பட்டுள்ளது. ஓகேவா, இந்தியாவில் இருக்கிற இந்த வானிலை தொடர்பான கண்காணிப்புகள், ஓகேவா, அதுல நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சிறப்பான முறையில செயலாற்ற வேண்டும். அதற்காக தொடங்கப்பட்டுள்ள அந்த இயக்கத்துக்கு என்ன பேருமா? வானிலை இயக்கம். மத்திய அரசு வச்ச பேரு மிஷன் மௌசம். அதே மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், 1875 உருவாக்கப்பட்ட இந்திய வானிலை ஆய்வுத்துறை தலைமையிடம் டெல்லியில இருக்குல்ல, அந்த தலைமையிடத்தை என்ன பேர் பார்த்தோமா?
மௌசம் பவன். சரியா, மௌசம் பவன் மறந்துடாதீங்க. சரியா, ராஷ்டிரபதி பவன், ராஜ்பவன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அதே மாதிரி இங்க நம்ம என்ன பாக்குறோம், மௌசம் பவன். ஓகேவா, இங்க பாக்குறது மௌசம் எக்கம். கவனம் பாருங்க, விட்டுறாது. ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஏரியா. ஜியோகிராஃபில கூட இது வரலாம், கவனம் பாருங்க. ஜியோகிராஃபின்னு அடுத்ததே பார்த்தீங்கன்னா ஒரு ஜியோகிராஃபி செய்தி தான் வருது பாருங்க. புவியியல் தொடர்பான ஒரு செய்தி பாருங்கம்மா. தொடர்ந்து 2வது ஆண்டாக சரிங்க சரிந்த சீன மக்கள் தொகை. ஓகேவா, மீண்டும் இந்தியா முன்னிலை. உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இந்த COVID-19 டைம்ல பாத்தீங்கன்னா உலக மக்கள் தொகையில சரியா சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்தை பெற்றது. ஓகேவா, அது தொடர்பான செய்தி தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கு பாருங்க. சீனாவின் மக்கள் தொகை 2023ஆம் ஆண்டில் சரியா தொடர்ந்து 2வது ஆண்டாக குறைந்துள்ளது. கடந்த ஆண்டின் தொடக்கத்தில் 142.57 கோடியாக இருந்த சீனாவின் மக்கள் தொகையானது தற்போது 140.9 கோடியாக உள்ளது. ஏற்கனவே பார்த்தீங்கன்னா மக்கள் தொகை குறைஞ்சிருக்குது. ஏற்கனவே இருந்த எண்ணிக்கையை விட இப்போ குறைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, நம்ம இந்தியாவில் அதிகப்படியான மக்கள் தொகை ஜாஸ்தியா இருக்குது, சீனாவில் மக்கள் தொகை அப்படியே குறைஞ்சிருக்குது. இது ஒரு கவலைக்குரிய விஷயம் அப்படிங்கிற மாதிரி சீன அரசு அறிவிச்சு சில திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. என்னன்னு சொல்லி நம்ம பார்க்கலாம். சரியா பாருங்க, 1980ஆம் ஆண்டு முதல் 2015 வரை சீனாவில் அமல்படுத்தப்பட்டிருந்த ஒரு குழந்தை கொள்கையின் சரியா விளைவாக நாட்டில் பிறப்பு விகிதம் தொடர்ந்து குறைந்து வந்தது. பாத்துக்கோங்க, 2015 வரை சீனாவில் என்ன கொள்கை இருந்தது, ஒரு குழந்தைக்கு மேல இருந்துச்சுன்னா அரசாங்கத்தின் எந்த சலுகையும் கிடையாது அப்படிங்கிற அறிவிச்சிருந்தாங்க. சரியா, அதுக்கப்புறம் இதனை கருத்தில் கொண்டு ஓகேவா அப்படி அறிவிச்சதுனால இந்த பிறப்பு விகிதம் ரொம்ப குறைஞ்சிருச்சு. ஓகேவா, அதை கருத்தில் கொண்டு 2016ஆம் ஆண்டானது ஓகேவா சீனா அரசானது அந்த கொள்கையை ரத்து செய்தது. இது இந்த ஒரு குழந்தை அப்படிங்கிற அந்த கொள்கையை ரத்து செய்து சீன அரசு 2021ஆம் ஆண்டு முதல் ஓகேவா தம்பதிகள் 3 குழந்தைகள் வரை பெற்றுக்கொள்ளலாம் அப்படிங்கிற மாதிரி அனுமதி வழங்கி இருக்கிறாங்க. எந்த அரசு, சீன அரசு. இதே மாதிரி நெகட்டிவ் பாப்புலேஷன் growth ரேட் இருக்கிற ஒரு நாடு எதுன்னு சொல்லி பார்த்தா அது எதிர்மறை மக்கள் தொகை வளர்ச்சி வீதம் இருக்கிற ஒரு முக்கியமான ஒரு நாடு ஜப்பான். ஓகேவா, அதே மாதிரி ஜப்பான் வேற எது பார்த்தோம், வேர்ல்டு லெவல்ல அங்க வாழும் மக்கள் தொகையில ஓகேவா முதியோர் விகிதாச்சாரம் அதிகமா இருக்கிற நாடு எது பார்த்தோம், ஜப்பான் தான். கவனமா இருங்க. சரிங்களா, ஓகே. அதே மாதிரி இந்த உலக மக்கள் தொகையில இந்தியா ஓகேவா என்ன டேட்ல பாத்தீங்கன்னா ஏப்ரல் ஓகேவா ஏப்ரல் 19, 2023 சரியா இந்த டேட்ல தான் ஐநாவின் மக்கள் தொகை நிதியம், யுனைடெட் நேஷன் பாப்புலேஷன் ஃபண்ட் ஆக்டிவிட்டிஸ் அப்படி சொல்லுவாங்க. சரி, ஐநாவின் மக்கள் தொகை நிதியம் அப்படிங்கிற அமைப்பானது ஒரு அறிக்கை வெளியிட்டாங்க. இந்த டேட்ல வெளியிடப்பட்ட அறிக்கையில தான் ஓகேவா சீனா ஓகேவா அந்த சீனா அப்படிங்கிற நாட்டை எதுல மக்கள் தொகை எண்ணிக்கை அதிகம் கொண்ட நாடுகளின் பட்டியல ரொம்ப நாளாவே தொடர்ந்து முன்னணியில் இருந்த சீனாவை பின்னுக்கு தள்ளி இந்தியா முதலிடத்தை பெற்ற நாள் என்னைக்கு, இந்த ஏப்ரல் 19, 2023 ஓகேவா அந்த அறிக்கை வெளியிட்டது யாருமா, UNPF அப்படிங்கிற ஐநாவின் மக்கள் தொகை நிதியம். இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1969. இதன் தலைமையிடம் நியூயார்க்ல இருக்கு. சரி, ஐநாவின் தலைமையிடமான நியூயார்க்ல தான் இந்த அமைப்பின் தலைமையிடம் இருக்குது. உருவாக்கப்பட்ட ஆண்டு 1969. 69 என்ன ஞாபகம் வரணும், ஒவ்வொரு வாட்டையும் ரிவிஷன் பண்ணிக்கோங்க. 1969 அப்படின்னா இந்தியன் கரன்சி நோட்ல முதல் முறையாக காந்திஜியின் உருவப்படம் 100 ரூபாய் நோட்ல இடம்பெற்றது. அந்த ஆண்டும் 1969. இந்தியன் எக்கனாமில ஒரே நேரத்துல 14 வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டது, அதுவும் 1969. தமிழ்நாடுங்கிற பேரு அபிஷியலா ரீநேம் பண்ணது 1969 ஜனவரி 14. வேற இஸ்ரோ டெய்லி செய்தியில பார்த்துட்டு இஸ்ரோ அமைப்பு, அந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட நாள் எனக்கு தான் 1969 தான். இது நிறைய செய்திகள் ஞாபகம் வரணும், ஒரு ஆண்டு ஒரு டேட்டு ஒரு இடத்த சொன்னா அப்படி ஞாபகம் வந்துச்சுன்னா நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணிட்டு வரீங்கன்னு அர்த்தம். சரியா, கவனம் பாரு. சரி, அடுத்த செய்தி போலாமா, அடுத்து பாருங்க. அறிவியல் தொழில்நுட்பம் தொடர்பான ஒரு செய்தி. இதுதான் கடந்த வீடியோவில் கேள்வியா கேட்டிருந்தேன். ஓகேவா, இந்த வீடியோ தான் விடுபட்டு இருந்தது, அதை நம்ம இப்போ ஆட் பண்ணிருக்கோம். பாருங்க, விண்வெளியில் நடந்த சுனிதா வில்லியம்ஸ் ஓகேவா அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் சரி அமெரிக்காவின் போயிங் நிறுவனம் உருவாக்கியுள்ள ஸ்டார் லைனர் என்ற விண்கலத்தின் மூலமாக சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பச் வில்மோர் ஆகிய 2 விண்வெளி வீரர்கள் எங்க போயிருந்தாங்க, சர்வதேச விண்வெளி நிலையத்தை கடந்த ஆண்டு ஜூன் 5ஆம் தேதி அடைந்தனர். சரிங்களா, ஞாபகம், போயிங் நிறுவனமானது ஸ்டார் லைனர் அப்படிங்கிற ஒரு விண்கலத்தை பயன்படுத்தினாங்க. அதுல யாரெல்லாம் இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு போனாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்திய வம்சாவளியை சேர்ந்த அமெரிக்கரான சுனிதா வில்லியம்ஸ் மற்றும் பச் வில்மோர் ஓகேவா ஜூன் 5ஆம் தேதி கடந்த ஆண்டு போயிருக்கிறாங்க. இன்னும் அவங்க என்ன பண்ண முடியல, ரிட்டர்ன் வர முடியல பூமிக்கு. அதனால செய்தியில வந்துட்டே இருக்கிறாங்க. ரீசெண்டா என்ன பண்ணிருக்காங்க, வீட்டுக்குள்ளே முடங்கியிருந்தா நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் என்ன பண்ணிருக்காங்க,
வாக்கிங் போயிருக்கிறாங்க. ஏன் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். பாருங்க, ஸ்டார் லைனர் விண்கலம் சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு நபர்களை ஏற்றி சென்ற இரண்டாவது தனியார் நிறுவன விண்வெளி ஓடம். இரண்டாவது சொல்லி பார்த்துட்டோம். அப்ப ஃபர்ஸ்ட் யாரா இருக்கலாம்? யாரா இருக்கலாம் கெஸ் பண்ண போலாம்? தனியார் விண்வெளி நிறுவனம் அப்படின்னா ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனம். சரியா, ஸ்பேஸ் எக்ஸ். ஓகேவா? 2020ஆம் ஆண்டு சரியா சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு ஒரு விண்கலத்தை அனுப்புனாங்க. அந்த விண்கலத்தின் பெயர் டிராகன். சரி, டிராகன்ங்கிற பேரை பார்த்துட்டு உடனே சைனா அப்படின்னு நினைச்சிடக்கூடாது. ஸ்பேஸ் எக்ஸ் நிறுவனத்தால் உருவாக்கப்பட்ட அந்த விண்கலத்துக்கு என்ன பேரு? டிராகன். 2020ல அனுப்பியிருக்கிறாங்க. அதுதான் விண்வெளிக்கு சென்ற சர்வதேச விண்வெளி நிலையத்திற்கு சென்ற முதல் தனியார் விண்வெளி நிறுவனம். அந்த விண்கலத்தின் பெயர் டிராகன். அதுக்கு அடுத்து போயிங் நிறுவனம் உருவாக்கிய ஸ்டார் லைனர் விண்கலம் செய்தியில வந்திருக்கு. அதுலதான் இந்த சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் போயிருக்கிறாங்க. சரியா, பாருங்க, சர்வதேச விண்வெளி நிலையத்தின் நியூட்ரான் நட்சத்திர ஆய்வுக்கான எக்ஸ்ரே தொலைநோக்கியில் ஏற்பட்டுள்ள ஒரு ரிப்பேர், ஒரு பழுதை சரி செய்வதற்காக சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளியில் நடந்தார். ஓகேவா? அப்படிங்கிற மாதிரி செய்தி வந்திருக்குது. அதனாலதான் சுனிதா வில்லியம்ஸ் அவர்கள் விண்வெளியில வாக்கிங் போனாங்க அப்படின்னு நான் சொல்லியிருக்கேன். சரியா, ஓகே. அடுத்த செய்தி போலாமா? அடுத்து இதுவும் ரொம்ப நாளாவே செய்தியில வந்துட்டே இருக்குது. ஓகேவா? பாருங்க, இஸ்ரோவின் புதிய தலைவர். இதுவும் மீண்டும் மீண்டும் பார்த்துட்டே இருக்கும். பாருங்க, இஸ்ரோவின் 11வது தலைவராக வி நாராயணன் ஜனவரி 15, 2025 அன்று அதிகாரப்பூர்வமாக பொறுப்பேற்றுக் கொண்டார். ஏற்கனவே இவர் வந்துட்டு அடுத்த தலைவராக அறிவிக்கப்பட்டுள்ளார் சொல்லி பார்த்தோம். இப்ப என்ன பண்ணிருக்கிறாங்க? பதவியேற்றுக் கொண்டார். அதான் பாக்குறோம், கவனமா இருங்க. சரியா, இவர் இந்த பதவியை வி நாராயணன் அவர்கள் இந்த பதவியை 2 ஆண்டு காலம் வகிப்பார். இவர் இதுக்கு முன்னாடி எதுல ஃபேமஸ்? ஓகேவா, எதுல ரொம்ப புகழ் பெற்றவர் சொல்லி பார்த்தீங்கன்னா கிரையோஜெனிக் டெக்னாலஜி. சரியா, அடிப்படையிலான அந்த ஏவுறுதிய ராக்கெட்டை வடிவமைத்து புகழ் பெற்றவர் வி நாராயணன் அவர்கள். இந்த மாவட்டத்தை சேர்ந்தவர், கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். இதுக்கு முன்னாடி கன்னியாகுமரியில இருந்து கே சிவன் அவர்கள் இஸ்ரோவின் 9வது தலைவராக இருந்தாங்க. அடுத்து 10வது தலைவராக பொறுப்பேற்றவர் கேரளாவை சேர்ந்த எஸ் சோம்நாத் அவர்கள். அந்த சோம்நாத் அவர்களுக்கு பதிலா ஓகேவா 11வது தலைவராக யார் வந்திருக்கிறாங்க? வி நாராயணன். எந்த அமைப்பு இருக்குமா? இஸ்ரோ. இஸ்ரோ உருவாக்கப்பட்டது ஆகஸ்ட் 15, 1969. மறந்துடாது. சரிங்களா, ஓகே. இவர் கன்னியாகுமரி மாவட்டத்தை சேர்ந்தவர். பெங்களூரை தலைமையாக கொண்டு செயல்படும் இந்த இஸ்ரோவின் சிறிய தலைவராக 2 ஆண்டு காலம் பதவி வைத்து வந்த எஸ் சோம்நாத் அவர்கள் ஜனவரி 14 அன்று பணி ஓய்வு பெற்றார். அதுக்கு அடுத்து இவங்க வந்திருக்காங்க அப்படிங்கிறத செய்தியில சொல்லியிருக்கோம். அவங்க என்ன பாக்குறோம்? இஸ்ரோவின் 11வது தலைவர் யாரு? தமிழ்நாட்டை சேர்ந்த கன்னியாகுமரியை சேர்ந்த வி நாராயணன் அவர்கள். பதவிக்காலம் 2 ஆண்டுகள் இருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க. அடுத்து இதர செய்திகளாக ஓகேவா பாருங்க, காங்கிரஸ் புதிய தலைமையகம். சரி, காங்கிரஸ் கட்சியோட புதுசா ஒரு தலைமையகம் இந்த செய்தியில வந்திருக்குது. பாருங்க, காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமையகமான இந்திரா பவனை ஏற்கனவே ராஷ்டிரபதி பவன், குடியரசுத் தலைவர் மாளிகை, ராஜ்பவன், ஆளுநர் மாளிகை, அந்த வகையில கொஞ்சம் முன்னாடி பார்த்த மௌசம் பவன் எது? இந்திய வானிலை ஆய்வுத்துறையின் தலைமையிடம். அது மௌசம் பவன். அதே மாதிரி இந்திரா பவன் அப்படிங்கிற செய்தியில வந்திருக்குது. அது காங்கிரஸ் கட்சியின் புதிய தலைமையகம். சரியா, இதை நாடாளுமன்ற குழுவின் தலைவராக இருக்கிற சோனியா காந்தி அவர்கள் திறந்து வைத்திருக்கிறாங்க. அடுத்து பாருங்க, தமிழ் மொழி பாரம்பரிய மாதம். பாருங்க, அமெரிக்க பாராளுமன்றத்தில் ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி மற்றும் பாரம்பரிய மாதமாக அறிவிக்க கோரி ஒரு தீர்மானம் நிறைவேற்றிருக்கிறாங்க. இந்த தீர்மானத்தை கொண்டு வந்தது இந்திய வம்சாவளியை சேர்ந்த கிருஷ்ணமூர்த்தி என்கிற ஒரு பாராளுமன்ற உறுப்பினர் தான். ஓகேவா, இந்த தீர்மானத்தை கொண்டு வந்திருக்கிறாங்க. ஏற்கனவே பாத்தீங்கன்னா செப்டம்பர், அக்டோபர், ஓகேவா, அந்த அக்டோபர் மாதமானது அமெரிக்காவில் பாத்தீங்கன்னா இந்துக்களுக்கான ஒரு பாரம்பரிய மாதம் அப்படின்னு முன்னாடி அறிவிச்சிருந்தாங்க. இங்க என்ன சொல்லிருக்காங்க? தமிழ் மொழி மீதான ஓகேவா ஒரு பற்றின் காரணமாக தமிழ் மொழி பாரம்பரிய மாதமாக எந்த மாதத்தை அறிவிக்க வேண்டும்? ஜனவரி மாதம். சரி, பொங்கல் உட்பட பல்வேறு நிகழ்ச்சிகள் ஓகேவா இந்த டைம்ல நடக்கும். அதனால ஜனவரி மாதத்தை தமிழ் மொழி பாரம்பரிய மாதமாக அறிவிக்க கோரி ஒரு தீர்மானம் எந்த நாட்டில் நிறைவேற்றப்பட்டுள்ளது? அமெரிக்காவில். ஓகேவா, சரி, அடுத்து போலாமா? அமெரிக்கன் அடுத்த அதிபர் யாருமா? டொனால்ட் ட்ரம்ப். குடியரசுக் கட்சியை சேர்ந்தவர், 47வது அதிபர். கவனமா இருக்கு. அதுல யார் இந்தியாவின் சார்பில் பங்கேற்க போறாங்கன்னு சொல்லி பார்த்திருந்தோம்? ஜெய்சங்கர். எல்லாமே ஞாபகம் வச்சுக்கிட்டே பார்க்கலாம். அடுத்து தினம் ஒரு திட்டம். ஓகேவா, கடைசியாக தினம் ஒரு திட்டம். இன்றைய தினத்தில் நம்ம பார்க்கக்கூடிய திட்டம் நீலகிரி வரையாடு திட்டம். சரியா, இதுவும் நம்ம தொடர்ந்து செய்தியில வந்துகிட்டே தான் இருக்கு. பாருங்கம்மா, நீலகிரி வரையாடு தினம் அப்படிங்கிறது அக்டோபர் மாதம் 7ஆம் தேதி. சரியா, அக்டோபர் 7ஆம் தேதி நம்மளுடைய மாநில விலங்கான நீலகிரி வரையாட்டை பாதுகாக்க வேண்டும் அப்படிங்கிறதுக்காக அக்டோபர் 7ஆம் தேதி நீலகிரி வரையாடு தினமாக அறிவிக்கப்பட்டது. சரியா, அது தொடர்பான திட்டம் தொடங்கப்பட்ட நாள் அக்டோபர் 12. சரியா, அக்டோபர் 12 நமக்கு வேற என்ன தினம்? தமிழ் செம்மொழி தினம். மறந்துடாதீங்க. சரிங்களா,
2023 இந்த திட்டம் தொடங்கப்பட்டது. தொடங்கியது தமிழ்நாடு வனத்துறை. ஓகேவா? நோக்கம் நம்முடைய மாடு விலங்கை பாதுகாக்கும் திட்டம். இதற்காக ஒதுக்கப்பட்ட தொகையை கொஞ்சம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்து செயல்முறை எப்படிதான் இந்த திட்டம் செயல்படுகிறது அப்படின்னா, ஒருங்கிணைந்த கணக்கெடுப்பு நடத்தப்படும். எத்தனை வரையாடுகள் உள்ளது, ஓகேவா, அப்படிங்கிற கணக்கெடுப்பு நடத்தப்படும். இதற்காக அந்த வரையாடுகள் எவ்வளவு இருக்கு அப்படிங்கிறத கண்காணிப்பதற்காக டெலிமெட்ரிக் வானொலி இந்த கேலரிங் அப்படிங்கிற வசதி ஒவ்வொரு அந்த வரையாடுகளையும் செலுத்தப்படும். அடுத்து அந்த நீலகிரி வரையாடுகளுக்கு ஏற்படுகிற அந்த நோய் பாதிப்பை கண்டுபிடிக்கப்படும். கண்டுபிடிக்கப்பட்ட அவங்களுக்கு சிகிச்சை வழங்கப்படும். அடுத்து பாதிக்கப்பட்ட வரையாட்டிற்கு சிகிச்சை வழங்கப்படும். அக்டோபர் 7ஆம் தேதி நீலகிரி வரையாடு நாளாக தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டுள்ளது. ஓகேவா? அதே மாதிரி இந்த கடைசி பயன் பாருங்க. இந்த நீலகிரி வரையாடை அழிந்து வரும் உயிரினம் அப்படிங்கிற ஒரு பட்டியல சேர்த்த அமைப்பு எதுமா? IUCN, இன்டர்நேஷனல் யூனியன் ஃபார் கன்சர்வேஷன் ஆஃப் நேச்சர். சரியா? IUCN. சரியா? இந்த அமைப்பு உருவாக்கப்பட்ட ஆண்டு 1948. தலைமையிடம் சுவிட்சர்லாந்துல இருக்கிற கிளாண்ட் அப்படிங்கிற இடத்துல இருக்கு. சரிங்களா? இந்த அமைப்பு தான் சர்வதேச லெவல்ல ஒவ்வொரு உயிரினங்களும் அழிந்து வரும் நிலையில் உள்ளது, ஆபத்தான நிலையில் உள்ளது, அந்த மாதிரி பல்வேறு பட்டியலை வெளியிடுவாங்க. இந்த பட்டியல ரீசெண்டா அழிந்து வரும் உயிரினம் அப்படிங்கிற பட்டியல எது இடம் பெற்றுள்ளது? தமிழ்நாடு அரசின் மாநில விலங்கான நீலகிரி வரையாடு. அதனாலதான் அதை பாதுகாப்பதற்காக நீலகிரி வரையாடு தினம், நீலகிரி வரையாடு திட்டம் ரெண்டுமே தமிழ்நாடு அரசால் அறிவிக்கப்பட்டது. ஓகேவா? சரி, கடைசியாக இன்றைய தினத்திற்கான கேள்விகள் ஆரம்பிக்கலாமா? இன்றைய தினத்திற்கான கேள்விகள் பாருங்கம்மா. முதல் கேள்வி, தமிழ்நாடு அரசினால் நீலகிரி வரையாடு தினம் எப்போது கடைபிடிக்கப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது? என்ன டேட் அப்படிங்கிறத முதல் கேள்வியா வச்சுக்கோங்க. சரிங்களா? ஓகே, முதல் கேள்வி. நிறைய பேர் சூப்பரா பதில் சொல்றீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. கேள்வி அது தொடர்பான எக்ஸ்ட்ரா சில பாயிண்ட்ஸ் சில பேர் வந்து பதில சொல்லிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஓகேவா? அப்படியே இருங்க பார்க்கலாம். அடுத்து இரண்டாவது கேள்வி. அடுத்து பார்த்துக்கோங்க. இஸ்ரோவின் புதிய தலைவராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? அதான் இந்த தினத்திற்கான இரண்டாவது கேள்வி. அடுத்து மூன்றாவது கேள்வி பாருங்கம்மா. மக்கள் தொகை, உலக மக்கள் தொகை தொடர்பான அறிக்கையை வெளியிடும் ஐநாவின் அமைப்பு எது? அதான் இந்த தினத்திற்கான மூன்றாவது கேள்வி. ஓகேவா? அடுத்து நான்காவது கேள்வி. இந்திய வானிலை ஆய்வுத்துறை எப்போது தொடங்கப்பட்டது? அதே மாதிரி அது கூட சேர்த்து மிஷன் மௌசம் அப்படின்னா என்ன அப்படிங்கறத சேர்த்து சொல்லுங்க. ஓகேவா? ஓகே, அடுத்து DRDO. சரியா? DRDO அமைப்பு எந்த ஆண்டு உருவாக்கப்பட்டது? அதன் தற்போதைய தலைவர் யார்? அது ஐந்தாவது கேள்வியா வச்சுக்குமா. அடுத்து கடைசி கேள்வியா, கடைசி கேள்வியா பார்த்துக்கோங்கம்மா. சாகித்ய அகாடமி அந்த விருதானது மொத்தம் எத்தனை மொழிகளுக்கு வழங்கப்பட்டு வருகிறது? அதான் என்ன தெரிவதற்கான கடைசி கேள்வி. ஒவ்வொரு கேள்விகளுக்கும் சிறப்பான முறையில பதில் சொல்லுங்க. அந்த வீடியோஸ் வந்து ஃபுல்லா பாருங்க. வழக்கமா சொல்றதா அந்த வீடியோஸ் வந்து நீங்க பார்த்துட்டு மறக்காம நோட்ஸ் மாதிரி எடுத்துக்கோங்க. அப்பதான் உங்களுக்கு ஃபியூச்சர்ல பார்க்கும்போது ஈஸியா உங்களுக்கு ஞாபகம் வரும், தேர்வில் வெற்றி பெறலாம். மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.